அகவிலைப்படி உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுவதற்காக சென்னை பல்லவ நிலத்தில் திரண்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பணிக்கொடைகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை பல ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை நேற்று தொடங்கியிருந்தார்கள். பணி ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் ஆகிய பிறகும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகைகள் முழுமையாக வந்து சேரவில்லை என்பதை குறிப்பிட்டு அவர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்க இருந்த நிலையில்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் தங்க வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1137 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணிக்கொடைகளை வழங்குவதற்காக. ஆனால் இந்த 1137 என்பது போதுமானது கிடையாது. 2000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அவர்கள் முற்பட்டு வருகின்றனர். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.